ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் நெல்பேட்டையில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போல்லாம் நெல்பேட்டை போய் ஃபிஷ் வாங்கிட்டு வராங்களோ அப்போல்லாம் எங்களுக்கு ராகி புட்டு, அரிசி மாவு புட்டு கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் இதிலே முடிச்சிருவோம். இந்த ஒரு பார்சல் வெறும் 10 rupees தான். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. புட்டு தொட்டிங்கனாலே அப்படியே சாஃப்டாக வாயில் கரையிற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ராகி புட்டில் ஒன்று, அரிசி மாவு புட்டில் ஒன்றுன்னு ஆளுக்கு ஒரு பொட்டலத்தை பிரித்து சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபனை முடிச்சிட்டோம். நம்ம வீட்டில் என்னதான் வெரைட்டியாக செஞ்சாலும் இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்கும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றாங்க. லீவுக்கு எங்க நாத்தனார் பையனும் வந்திருந்தான். அவன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். மதிய லஞ்சுக்கு விரால் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுல பாதி குழம்பு பண்ணிட்டேன், பாதி ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த விரால் மீன் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் பெஸ்ட் மீன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். குழம்பு ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா, மீன் உடையாம வரும். ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மீன் கூடவே இறாலும் சேர்த்து வாங்கியாச்சு. அது கூட பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு. நான் எப்போவுமே பூண்டு, இஞ்சி இந்த குவான்டிட்டியில தான் வாங்கிக்கிடுவேன். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி டீ குடிக்கும் போது அதுல இஞ்சி போட்டு டீ குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி இஞ்சியை குவான்டிட்டி நிறைய வாங்கும்போது ரன்னிங் வாட்டர்ல மண்ணு போகிற அளவு நல்லா அலசிக்கோங்க. இஞ்சியை நல்லா அலசினதும் ஒரு பிளேட்ல இந்த மாதிரி பரப்பி காய வச்சிருங்க. வெயில்ல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஈரம் இல்லாத அளவுக்கு காயணும். நல்ல ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 months கூட கெடாம இருக்கும். நீங்க வேணுங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.